எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே Pove Pochudava, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. நெக்ஸ்ட் வீக்ல ஒரு நியூ அசைன்மெண்ட் இருக்கு. Okay, அது sir. எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடா தான் இருக்கும். Sure, sir. So உனக்கு தான் ஜாப் நிறைய இருக்கும். Thanks, sir. ஓகே ஓகே சார். சொன்னதெல்லாம் புரிஞ்சதா? பக்கா சார். Fine. வேணா திருப்பி சொல்லட்டுமா சார்? சொல்லலாம் வேணாம். நான் சொன்னதை நீ செஞ்சா மட்டும் போதும். ஓகே ஓகே சார். சார் இந்த விஷயத்தை நீங்க மறந்துடுங்க சார். சார் நான் அந்த அர்த்தத்துல சொல்ல சார். இனி இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் சார். இங்க பார், தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஒழுங்கா சொன்ன விஷயத்த செஞ்சுட்டு எனக்கு அப்டேட் பண்ணு. ஆன் டைம் ரிப்போர்ட் என் டேபிள்ல இருக்கணும். சார் என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, இனிமேல் சாப்பாடு தூக்கம் எதுவுமே இல்லாம நான் வேலை செய்வேன் சார். எனக்கு கடமை தான் சார் கண்ணு, மத்ததெல்லாம் மண்ணு. ஓ அப்படியா? அப்ப நைட் எல்லாம் உட்காந்து கம்ப்ளீட் பண்ணிடு. காலையில வந்த உடனே ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் அதை தான் பார்ப்பேன். ஐயோ ஐயோ சார் Finish சார், சார், பண்ணிடு. சார், நான் சும்மா சொன்னேன் சார். நீங்க அதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு சின்ன புள்ளத்தனமா நீங்க என்ன தனியா இருக்க சொல்றீங்களே சார். இருட்டுல எனக்கு பேய் வரும்னு பயமா இருக்கு சார். யோ என்னமா கடமைதான் கண்ணு மண்ணு புண்ணு பண்ணுன்னு இப்ப பேயினோட அப்படியே ஆடி போயிட்டா. யோ எங்க பாஸ் இருக்கிற இடத்துல பேய் வருமா? இப்ப இருக்கிற நிலைமையில பாஸ் கத்திய ஓட்டிட மாட்டாரு. என்ன பாஸ்? யோ ரன்பீர், யோ நீ வேற கம்முனிரியா சார். நான் இங்கே இருப்பாரு, அவர் வீட்டுக்கு போயிட்டு வரல. பாயிண்ட் பாஸ், இவன் சொல்றது கரெக்ட் தான் பாஸ். யோ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சார் நைட்டு மட்டும் நான் இங்க இருந்தேன், பயத்திலேயே காலையில நான் மண்ணுக்குள்ள போயிடுவேன் சார். சார் அங்க பாருங்க சார், நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் கிளம்புறாங்க சார். நானும் அவங்களோட போயிடுறேன் சார். போட்டுமா சார்? யோ என்னையா ஒரு நைட்டுக்கு போய் இப்படி பயந்துட்டு இருக்க? அதான் ஃபிளாஸ்க் ஃபுல்லா டீ வச்சிருக்கல, அத ஊத்தி குடிச்சுக்கிட்டே நைட் டியூட்டி பாரியா. இங்க பார், இன்னொரு தடவை சொன்ன வேலையை செய்யாம இந்த மாதிரி பஞ்சு டைலாக் பேசுனேன்னு வை. தெரியும் சார், நைட் என்ன இங்கே தங்க வச்சிருவீங்க சார். அது புரிஞ்சா சரி. சாரி சார், வாங்க சார் போலாம். ரன்பீர் சார், என் டேபிள்ல சார்ட்லாம் இருக்கு, அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி என் டிராயர்ல மட்டும் வச்சிடுறீங்களா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எத்தனை நாளா இவ்வளவு பெரிய ஃபிளாஸ்க்ல நீ டீ குடிச்சிட்டு இருக்க? என்னைக்காவது எனக்கு ஒரு டீ குடுத்தியா? நான் செய்ய மாட்டேன். யோ ரன்பீர், நீ என்ன உருப்படி ஏதாவது பண்ணிருக்கியா? அவன் தான் நல்ல ஐடியா கொடுத்தான். அவன் சொன்னது செய். எடுத்து வச்சு சீக்கிரம் வா. ஓகே பாஸ். சரவணன் கமான். டீ குடிக்கிற ஃபிளாஸ்க்குக்கும் சார்ட் பேப்பர் இருக்கிற ஹோல்டுக்கும் வித்தியாசம் தெரியல. உன்னால எப்படி அந்த கம்பெனில வேலைக்கு சேர்த்தாங்க? சரியான மங்கனி மாதிரி. அப்ப இது டீ ஊத்தி விக்கிற ஃபிளாஸ்க் இல்லையா? ஐயய்ய, நம்ம தான் ஏமாந்துட்டோமா? எல்லாத்தையும் மாத்திடுறானுங்க. கிளம்பலாமா? சிவா வந்துட்டோம். சரவணன், நாளைக்கு நான் சொன்ன அட்வர்டைஸ்மெண்டோட ஸ்கெச்சஸ் வரணும், மறந்துடாத. ஓகே சார், ரெடி பண்ணிடுறேன் சார். என்னடா யாருக்கு உனக்கு வெயிட்டிங்? தான் வெயிட்டிங். கிளம்பலாம்ல? ஏதோ ஒரு கேரக்டர் மிஸ் ஆகுது. ரன்பீர், ரன்பீர். பாஸ் யோ என்ன எந்த பக்கம் இருந்து வர? பாஸ் என்ன நெளிற? பாஸ் செலிப்ரேஷன்ல கொஞ்சம் அதிகமா லட்டு சாப்பிட்டேன் பாஸ், அதான். ஃபுல் வாயா, கிளம்பலாம். பாஸ் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பாஸ். ஆனதாச்சு, ஆபீஸ் பூட்டிடுறாங்க பாஸ். யோ அதெல்லாம் அந்த வேலை பாத்துக்கலாம். வா. பாஸ் ஐயோ அட்டென்ஷன். என்ன பாஸ், அவங்களெல்லாம் அனுப்பிச்சு என்ன மட்டும் கூப்பிட்டு வரீங்க? என்ன விஷயம் பாஸ்? எதுக்காக போறோம்? எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தாயா. பாஸ் மத்தவங்களாம் சும்மா வெட்டியா ஆட்டோல போவாங்க, எல்லாரும் வேலை விஷயமா தான் ஆட்டோல போவாங்க. என்ன விஷயமா போறோன்னு சொல்லுங்க பாஸ். யோ அதான் போயிட்டு தானே இருக்கோம். அங்க போய் சேர்ற வரைக்கும் உன்னால கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாது? தோணன்னு பேசிட்டு. பாஸ் சீரியல்ல வர சஸ்பென்ஸ் மாதிரி என்னால காத்துட்டு இருக்க முடியாது பாஸ். எதா இருந்தாலும் சீக்கிரம் எங்க போறோம் சொல்லுங்க பாஸ். யோ ரன்பீர், இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட எங்க அப்பா அம்மா அந்த சக்தி வீட்டுல இருக்க கூடாது. அதான் ஒரு நல்ல வீடா பார்த்து அட்வான்ஸ் கொடுக்கலான்னு போயிட்டு இருக்கோம். எந்த ஏரியா பாஸ்?
ஓகே நான் கிளம்புறேன் என்ன bye. நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு தான் போகணும். இல்ல சக்தி பரவாயில்ல, கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன். என்னம்மா நீ வேணான்னு சொல்ற? ஒருத்தவங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள போலனா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அதே உள்ள வந்துட்டு ஒரு கப் காபி குடிச்சோம்னா அவங்க மனசும் நிறையும், நம்ம வயிறும் நிறையும். இது கூட தெரியல ஸ்கூல்ல என்னதான் படிச்சீங்களோ. சரவணா, இதெல்லாம் படிக்கும் போது சொல்லி தர மாட்டாங்க. உன்ன மாதிரி படிக்க வேண்டிய நேரத்துல படிக்காம கட் அடிச்சுட்டு வீடு வீடா போறவங்களுக்கு தான் இதெல்லாம் நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறதுலயே நீ தான் பழுத்த பழம். உனக்கு தெரியலனா எப்படி? சக்தி, நீ எமல் ரொம்ப பொறாமையா இருக்க நல்லாவே தெரியுது. ஆனா இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். வாங்க உள்ள போய் என்ன இருக்கோ சாப்பிட்டு கிளம்பிட்டே இருப்போம். வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. என்ன சக்தி, வீட்ல யாரும் இல்லையா? எல்லாம் உள்ள இருப்பாங்க. வாங்க வாங்க. அக்கா மாமா வந்திருக்காரு. மாமா சக்தி என்னதுன்னு சொல்றா? ஏய் வாய் மூடுறா. நம்ம வீட்ல இருக்கோம்னு மறந்துட்டு எதையாவது உளறாதா? ஹாய் ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்ன என்ன இவ்வளவு மரியாதையா பேசுற? ஓ இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா புரிஞ்சா சரி. ஐ பாயாசம் நான் ஒருவன் முன்னாடி தெரிஞ்சிருச்சா? ஏய் என்னைய தடுக்கிற? அலையாத. சரவணன், நம்ம பிசினஸ் ப்ராப்ளம் தீர்ந்துருச்சுல, அதை நான் மீனாட்சி கிட்ட சொன்னேன். மீனாட்சி சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க, சாயந்தரம் வாங்க பாயாசம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா. அதான் இந்த ஸ்பெஷல் பாயாசம். அட சூப்பர் ஜி, நல்ல வேலை. வெளியில அப்படியே போயிருந்தா பாயசத்தை மிஸ் பண்ணிருப்பல்ல. ஏய் என்ன நீ தடுத்துட்டே இருக்க? கொஞ்சம் இரு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அக்கா எப்பவுமே மாமாக்கு தான் ஃபர்ஸ்ட் தரும். எடுத்துக்கங்க. நித்யா மேடம், பாயசத்தை மிஸ் பண்ணாம கேட்ச் பண்ணல. இதா புடிங்க. எப்படி என் டேலண்ட்? தம்பி சரவணா, வணக்கம் அங்கிள். ரொம்ப வணக்கம் நாள் ஆண்டி. ஆச்சு பார்த்து. ஆமா சரவணா, ஆள் மாறவே இல்ல, அப்படியே இருக்க. மா, ஆள் மாறி போறதுக்கு அவர் என்ன அமெரிக்காவை போயிருந்தாரு? அதே அம்ஜுக்கார தானே, அப்படியே தான் இருப்பாரு. என்ன சோடா புட்டி தான் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. ஏய் சும்மா ரெடி. பாவம் சரவணா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். இந்த உலகத்திலேயே சரவணனை பாவம்னு நினைக்கிற ஒரே ஜீவன் எங்க அம்மா மட்டும்தான். ஏற்கனவே உனக்கு சரவணன் தெரியுமா? தெரியுமாவா? ஐயோ, இவனை நானும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். இவனை வேலையில சேர்க்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே, அத நான் அப்புறம் சொல்றேன். வணக்கம் அத்தை. வணக்கம் பாட்டி. மா, என்ன எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கோன்னு பாக்குறீங்களா? அதுக்கான காரணத்தை அப்புறமேட்டு சொல்றேன். ஆனா அதுக்கு காரணம் எல்லாமே அண்ணிதாம்மா. அண்ணி, உங்களுக்கும் அண்ணனுக்கும் நிச்சயம் பண்ணலான்னு பேச தான் ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணு ஒண்ணா விலக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்ம வீட்டுக்கு நீங்க மருமகளா வந்துட்டீங்கன்னு வைங்க, எங்களை விட்டு போன சந்தோஷம் எல்லாமே திரும்ப வந்துடும் அண்ணி. என்ன சக்தி, எக்ஸாம்ல ஆன்சர் பேப்பர் மாறி போன மாதிரி நீ பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்லாம் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. சக்திக்கு என்ன கிரெடிட் கிடைக்கணும்? அது ஒண்ணு இல்லக்கா, இவன் இப்படிதான் சம்பந்தமே இல்லாம எப்ப பாரு இப்படிதான் உளறிட்டே இருப்பான். என்னாச்சு? ஆஹா, பாயாசம் பிரமாதம். இன்னொரு கிளாஸ் கிடைக்குமா? அதான் எடுத்துட்டீங்களே. அத்தை, பாயசம் எடுத்துக்கங்க. இல்ல வேண்டாம். பாட்டி, நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு சுகர் இருக்கு, குடிக்க மாட்டேன்.
வாங்க தம்பி உட்காருங்க. உங்க பிசினஸ் பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிஞ்சிடும்னு நான் அன்னைக்கே சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு பாத்தீங்களா? தம்பி இந்த சந்தோஷத்தை கொண்டாட மீனாட்சி பாயசம் செஞ்சிருக்கா, எடுத்துக்கங்க. ஆமா சார், எடுத்துக்கங்க. பாயசம் செம்ம டேஸ்டா இருக்கு. நானே 2 கிளாஸ் சாப்பிட்டேன்னா பாத்துக்கங்களேன். நிறுத்துங்க. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி என் பிசினஸ் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி உங்க கூட கும்மாளம் அடிக்கிறதுக்கோ இல்ல நீங்க வச்சிருக்கிற பாயசத்தை டேஸ்ட் பண்றதுக்காகலாம் நான் இங்க வரல. ஏய் சக்தி, இங்க வா. வான்னு சொல்றேன்ல. இப்படி என்னது இது? பார்த்தா தெரியல பணம். அது தெரியுது பாஸ். எதுக்கு இவ்வளவு பணம்? ஓ, காரணம் சொல்லாம கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்களா? சொல்றேன் கேட்டுக்கோ. என் குடும்பத்தை இத்தனை நாள் பத்திரமா பாத்துக்கிட்டது எங்க போறதுன்னு தெரியாம என் குடும்பம் நடு ரோட்ல நின்னப்போ இதோ என் தம்பி சுந்தர் கொடுத்த முட்டாத்தனமான ஐடியானாலதான் நான் இங்க வந்தேன். எங்க அம்மா அப்பாவுக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் தான் நான் இங்க வந்தேன். இங்க வரலன்னா நான் வேற எங்கேயாவது தான் போயிருப்பேன். எங்கேயும் போறதுக்கு இடம் கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு ஹோட்டல்லையாவது போய் தங்கியிருப்பேன். பெரிய ஸ்டார் ஹோட்டல் கிடைக்கலனாலும் ஒரு சாதாரண ஹோட்டல்லையாவது போய் தங்கியிருப்பேன். இவ்வளவு நாளா என் ஃபேமிலி இங்க இருந்தத ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு சாதாரண ஹோட்டல்ல டிஃபன் 50 ரூபாய், சாப்பாடு 100 ரூபாய், ரூம் ரெண்ட்னு கணக்கு பண்ணா ஒரு 1000 ரூபாய் ஆகும். ஆக மொத்தம் ஒரு ஆளுக்கு 1150 ரூபாய். எங்க அம்மா அப்பா சுந்தர் 3 பேரும் உங்க வீட்டுல 7 நாள் தங்கி இருக்காங்க. ஆக மொத்தம் 24,150 ரூபாய். என் பாட்டி 2 நாள் தங்குனதுக்கும் என் தங்கச்சி 1 நாள் ஸ்டே பண்ணதுக்கும் மொத்தம் 27,500 ரூபாய். இந்தா புடி. என்ன தம்பி இது? இப்ப எதுக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்க? ஏன் தம்பி எங்களை அசிங்கப்படுத்துறீங்க? இதெல்லாம் எதிர்பார்த்தா நாங்க இதெல்லாம் செஞ்சோம். இங்க பாருங்க சார், உங்களை அசிங்கப்படுத்துறதா நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நாளைக்கு நீங்க யாருமே என்னை குத்தி காட்டி பேசக்கூடாது. அதுக்காக தான் இது. நாளைக்கே சிவா குடும்பம் நடு ரோட்ல நின்னப்போ நாங்க தான் கூப்பிட்டு சோறு போட்டோன்னு நீங்க யாரும் சொல்லிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த செட்டில்மெண்ட். இந்த சிவாவை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ ஒரு வார்த்தை கூட யாரும் தப்பா பேசிடக்கூடாது. அப்படி பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த செட்டில்மெண்ட். இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்தது எங்க சொந்தங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு நினைச்சு நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? நீங்க இங்க தங்கினத நாங்க எங்க அதிர்ஷ்டமா நினைக்கிறோம். எங்க வீட்ல ஏதோ பெரிய விசேஷம் நடக்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, தங்கி இருக்கீங்க, சாப்பிடுறீங்கன்னு அந்த மாதிரி என்ன இங்க யாருக்குமே இல்ல. எங்க குடும்பத்துல அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் யாருமே இல்ல. தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க. அந்த பணத்தை திரும்ப வாங்கிக்கோங்க. பாருங்க மீனாட்சி, உங்க குடும்ப பெருமையை ஒரு மேடையில மீட்டிங் போட்டு மைக்ல சொல்லுங்க. அதை என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை கேட்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை. பணம் கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுத்துட்டேன்.
செட்டில் பண்ணணும்னு நினைச்ச செட்டில் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். நோ மோர் டிஸ்கஷன்ஸ். எங்க உங்க அண்ணன் ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு? டேய் சிவா, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லடா. அவங்க பணத்துக்காக தான் இங்க நம்மள தங்க வச்சிருக்காங்களா? நீ அத்தையும் மாமாவையும் நல்லா அசிங்கப்படுத்துற, அவமானப்படுத்துற. நாளைக்கே எனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா அடிக்கடி இங்க வந்து போறதா இருக்கும்டா. அதுக்கும் நீ காசு கொடுப்பியா? நீ இப்படிலாம் நடந்துக்கிறியே, நாளைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வர முடியும்? நீ அத்தையும் மாமாவை மட்டும் அசிங்கப்படுத்தல, என்னையும் சேர்த்து தான் அசிங்கப்படுத்துற. டேய், நான் பணம் கொடுத்ததை அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்காக இல்லடா. நாளைக்கு அவங்க என்னைய மட்டும் இல்ல, உன்னையும் அசிங்கமா பேசிடக்கூடாது, அதுக்காக தான். நல்லா இருக்குடா. மஞ்ச காமால வந்தவனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி, அந்த சந்திரசேகர மாதிரி என் மாமாவே அப்படி நினைக்கிறியா? ஏய் சுந்தர், என்ன பேசுறோம் தெரிஞ்சுதா பேசுறியா? அண்ணன் கிட்ட பேசுறோம் தெரியுதா உனக்கு? அவன் உன்னை விட பெரியவன். அவன் பெரிய மாதிரி நடந்துக்கிட்டா நான் சின்னவன் மாதிரி நடந்துக்க போறேன். இப்ப நீ வாய முள்ளன பாத்துக்கோ. என்ன அடிக்க போறியா? அடிமா. மாப்ள. என்ன தப்பா பேசிட்டேன்? மாப்ள, டேய், எங்களுக்காக நீங்க சண்டை போட்டுக்க வேணாம் மாப்ள. அம்மா, நீங்க இதுக்கு மேல இங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லம்மா. நமக்காக நான் ஒரு நல்ல வீடா பாத்திருக்கேன். நீங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், ஒரு நிமிஷம். நீங்க திறமையான பிசினஸ் மேன் தான் பாஸ். எல்லாத்தையும் பிசினஸ் கண்ணோட தான் பாப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது கணக்கு போட்டு பெர்ஃபெக்ட்டா முடிப்பீங்க. ஆனா உங்க குடும்பம் எங்க வீட்ல வந்து தங்கினதுலயும் சாப்பிட்டதுலயும் உங்க கணக்கு ரொம்ப தப்பாயிடுச்சு. ஏய், சும்மா வளவலன்னு பேசாம விஷயம் என்னன்னு சொல்லு. பாஸ், நீங்க எங்க வீட்டை ஹோட்டலா நினைச்சு தங்கியிருக்கீங்க, சாப்பிட்டிருக்கீங்க. அதுக்கு மட்டும் தான் காசு கொடுத்திருக்கீங்க. உங்க அப்பா அம்மா, பாட்டி, தம்பி எல்லார் துணியும் துவைச்சு போட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் நீங்க காசே கொடுக்கலையே. எல்லார் துணியும் துவைச்சு போட்டதுக்கு 7 நாளைக்கு 700 ரூபாய் பாஸ். சக்தி, என்னம்மா இதெல்லாம்? அம்மா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. அது மட்டும் இல்ல பாஸ், உங்க அம்மா டெய்லி அயன் பண்ணி தான் புடவை கட்டுவாங்க. அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு புடவை கசங்கினாலும் உடனே இன்னொரு புடவை கட்டுவாங்களாமே. இந்த விஷயம் உங்களுக்கு கூட தெரியும்ல? உங்களை சொல்லி குத்தம் இல்ல, உங்க பழக்க வழக்கம் அப்படி. பாஸ், ஒரு நாளைக்கு 2 புடவைனா 7 நாளைக்கு மொத்தம் 14 புடவை. ஒரு புடவைக்கு 15 ரூபாய்னா 14 புடவைக்கு 210 ரூபாய். அப்புறம் உங்க தம்பி சட்டை, அப்பா பேண்ட் அதெல்லாம் சேர்த்தா ஒரு 130 ரூபாய் ஆச்சு. ஏ சக்தி, மீனாட்சி, நீ பொறுமையா இரு. சக்தி கரெக்டா தான் பேசிட்டு இருக்கு. அப்புறம் உங்க அப்பாக்கு 3 வேளையும் பவுடர் போடாமலும் 3 வேளையும் பேப்பர் படிக்காமலும் இருக்கவே முடியாது. ஆல்ரெடி ஒரு பவுடர் டப்பா ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. அது 82 ரூபாய். பேப்பர் ஒரு நாளைக்கு 5 ரூபாய். சோ மொத்தமா ஆட் பண்ணி பார்த்தோம்னா 35 ரூபாய். ஆக மொத்தம் 117 ரூபாய் ஆகுது. ஐயோ, மறந்துட்ட பாருங்க, உங்க பாட்டிக்கு வெத்தலை பாக்குக்கு 140 ரூபாய். டேப்லெட் 160 ரூபாய். என்ன பாட்டி, கரெக்ட் தானே? உங்க கணக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி எல்லாமே சேர்த்து 1470 ரூபாய். நீங்க மொத்தமா ஒரு 1500 ரூபாய் கொடுத்துருங்க பாஸ். பாஸ், நான் நார்மல் ரேட் தான் போட்டிருக்கேன். 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் ரேட்ல நான் போடல பாஸ். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என்கொயரி பண்ணி பாத்துக்கோங்க. ஏன்னா காசு விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. அப்புறம் ஹோட்டல் நஷ்டத்துல போயிடுச்சுன்னா நான் எங்க வீட்டை சொன்னேன் பாஸ். பாஸ், அப்புறம் நீங்க எப்ப நினைச்சாலும் இங்க வரலாம். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்னு கூட முடிவு பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? நீங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கல்ல, அதனாலதான். பாஸ், என்னடா இவ இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. நாளைக்கு எனக்கு பாக்கி இருக்குன்னு நான் சொல்லிடக்கூடாதுல, அதுக்குதான். நீங்க செட்டில் பண்ணிட்டேன்னு சொல்வீங்க, நான் பாக்கி இருக்குன்னு சொல்வேன். அப்போ உங்களுக்கு தானே பாஸ் அசிங்கம். சக்தி, என்னம்மா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? அப்பா, நான் எதுவும் தப்பா பேசலப்பா. அவர்தான் சொன்னாரு செட்டில் பண்றேன்னு, அதனால தான் நான் சொன்னேன். வாய மூடுமா.
அவர் சொன்னா நீ இப்படிலாம் பேசலாமா? தம்பி, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா தம்பி. தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. போதும், நிறுத்துங்க சார். உங்க பொண்ணு கரெக்டா தான் பேசியிருக்கா. இந்தா நீ கேட்ட பணம். தேங்க்யூ பாஸ். அம்மா, பேக் எல்லாம் எடுத்துட்டு நீங்க சீக்கிரம் வாங்கம்மா. நான் வெளியில வெயிட் பண்றேன்.